அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பொதுமக்களுக்கு வழங்கிய புதிய வாக்குறுதி. நாட்டில் கடுமையாக்கப்படவுள்ள சட்டம் வெளியான அறிவிப்பு. வீதி அபிவிருத்தி பணிக்கு 31 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சட்டவிரோத வாகன இறக்குமதியாளர்களுக்கு பிரதி அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. எம்பிக்களுக்கு ஏற்பட போகும் சிக்கல், சட்டமா அதிபருக்கு பரந்த சட்டமூல வரைவு. இலங்கையில் பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்திய தகவல். இளைஞனின் வாழ்வை பறித்த அயல் வீட்டுக்காரர், கொலையில் முடிந்த தகராறு. பேலியகொடை பகுதியில் வாகன விபத்து, குழந்தை உயிரிழப்பு, 3 காயம். துப்பாக்கியால் சுட்டு பொதுமக்களிடம் பணம் பறித்த நபர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் 2022 தொடக்கம் 2023 காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்களுக்கு உறுதியளித்தார். மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீளத் தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் 2022 தொடக்கம் 2023 பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல. அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன. ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் 2022 தொடக்கம் 2023 காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள தருணத்தில் 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தொடருந்துகளில் வர்த்தகங்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த தொடருந்து பாதுகாப்பு அத்தியட்சகர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வர்த்தகம் என்ற பெயரில் திருட்டுக்கள் இடம்பெறுவதாக தொடருந்து பயணிகளிடமிருந்து வரும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 1902 ஆண்டு தொடருந்து கட்டளை சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களின் கீழ் தொடருந்து பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் வியாபாரிகள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கை வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று இலங்கை நடமாடும் தொடர்ந்து வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மன்னார் நானாட்டான் பிரதேச சபைக்குட்பட்ட ஆத்திக்குளி மாளிகைப்பட்டி கிராம உள்ளக வீதி புனரமைப்பு பணிகள் நேற்றைய தினம் மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீதியானது 800 மீட்டர் நீளம் கொண்டதாகும். வீதிக்கு 31.7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் வடமாகாண வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வீதி புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டு பிரதேச சபையினால் ஒப்பந்ததாரர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர், நானாட்டான் பிரதேச சபை உறுப்பினர்கள், கிராம மக்களிடம் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரி செலுத்தாமல் பொருட்களை இறக்குமதி செய்யும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அனில் ஜேந்த பெர்னாண்டோ தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார அபிவிருத்தி திட்டத்திற்கு வாகன மற்றும் இலத்திரனியல் உபகரண இறக்குமதியாளர்கள் தங்கள் முழு ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர்.
மேலும் தற்போதைய அரசாங்கம் வாகன இறக்குமதி தொடர்பில் மேற்கொண்டுள்ள தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதி துறை விரிவடைந்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் பாதடு திட்டத்துக்காக பயனுள்ள பல பரிந்துரைகளையும் அவர்கள் இதன் போது முன்வைத்ததுடன் இலத்திரனியல் உபகரணம் தொடர்பான உற்பத்திகளை இறக்குமதி செய்பவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட சில குழுக்கள் வரி செலுத்தாமல் இலத்திரனியல் உபகரணங்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதனால் சந்தையில் ஏற்றத்தாழ்வு மற்றும் பொருட்களின் தரம் தொடர்பான குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக இலத்திரனியல் உபகரண இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இவ்வாறான செயற்பாடுகளால் அரசுக்கு அதிக வரி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இதுகுறித்து துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இலத்திரனியல் உபகரண இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கமைய குறித்த துறையில் உள்ள நிபுணர்கள் வழங்கிய அனைத்து பயனுள்ள பரிந்துரைகளும் 2026 ஆண்டுக்கான பாதடு திட்டம் தயாரிக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்படும் என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூல வரைவு சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைத்ததன் பின்னர் இந்த சட்டம் மூலம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த சட்ட மூலத்தை தாமதமின்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நீதி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 10 முக்கிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர் ஸ்தானிகர்களை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் முடிவு தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மானக்கி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரசின் முடிவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான தகவல்களை சேகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது சட்டவிரோதமானது என்று கூறிய சித்ரஸ்ரீ குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 3 விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் இது தொடர்பாக இன்னமும் தகவல்கள் கிடைக்காமை வருத்தம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிசான்மையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்துக்காக அரசாங்கம் மாதந்தோறும் 23.5 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமாக செலவிடுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் 25 டிப்போக்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதற்காக 750 புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போதிராஜ மாவத்தை பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொட்டாஞ்சேனை போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். இளைஞனுக்கும் அயல் வீட்டில் வசிக்கும் நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அயல் வீட்டில் வசிக்கும் நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை கொட்டாஞ்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பேலியகுடை பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 மாத குழந்தையொன்று பலியானதுடன் மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி பேலியகொடை ரோகண விகாரைக்கு அருகில் பாதசாரிகள் கடவைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்ததில் குறித்த முச்சக்கர வண்டியில் தமது தாயுடன் பயணித்த குழந்தை காயமடைந்த நிலையில் சீமாட்டி ரிச்சுவே சிறுவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. களனி பட்டிய சந்தியைச் சேர்ந்த 3 மாதங்களும் 23 நாட்களுமேயான பெண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்ததாகவும் இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டியை பயணித்த குழந்தையின் தாயும் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் அதில் பயணித்த ஒருவரும் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் பேலியகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிரிவத்துடுவ மிளகவத்த பகுதியில் உள்ளூர்வாசிகளை துப்பாக்கியால் சுட்டு மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் 49 வயதான பெண் ஒருவர் காயமடைந்து காகத்துடுவ வெதர வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கையில் துப்பாக்கியொன்றையும் லைட்டரையும் வைத்திருந்ததாகவும் அவரை கைது செய்ய வந்த போலீசாரை சுடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. போதைப் பொருளை வாங்குவதற்காகவே குறித்த நபரால் இந்த பணப்பறிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த நபர் ஏற்கனவே 4 பேரை ஆயுதங்களால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்துக்காக சிறைக்கு சென்று வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 32 வயதான சந்தேக நபர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்பதோடு காகத்துடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.